ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையா. நான் ஒரு 3 காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அது ரொம்ப முக்கியமான காரியமா உங்க வாழ்க்கையில அதை அபியாசித்து விடுதலை அடைவது ரொம்ப முக்கியம். என்ன காரியத்துக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், என்ன காரியத்துக்காக நீங்க சொல்றீங்க அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் சீக்கிரமா எடுக்கலாம். 13வது அதிகாரம் 11, 12, 13, 14 ஒன்றை எடுத்துக்கொள்வோம். சீக்கிரமா எடுக்கணும். அப்பொழுது பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஊனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாள் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தார். இந்த நாளுடைய பகுதியில ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில பலவீனத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த பலவீனத்தின் ஆவியுடைய பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்களான செய்யும். அப்போ அவருடைய வாழ்க்கையுடைய பகுதியில அந்த பிரச்சனையின் நேரத்துல, அந்த கூர்மையா இருந்த பிரச்சனையின் நேரத்துல அவன் முதலாவது எங்கே வந்தால் அப்படின்னா, முதலாவது அவர் ஆலயத்துடைய பகுதியில் வந்திருந்தார். உங்களுக்கு பிரச்சனையுடைய நேரத்துல நீங்க எங்க போறீங்க? சில பிரச்சனை நேரத்துல மந்திரவாதியை தேடி போறாங்க. சில பிரச்சனை நேரத்துல குறிகாரரை நோக்கி போறாங்க. சிலர் பிரச்சனையின் நேரத்துடைய பகுதியில என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறாங்க. ஆனா அந்த சகோதரியுடைய வாழ்க்கையுடைய பகுதியில தனக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியாய் இருக்கும்போது அந்த சகோதரி செய்த முதல் நன்மையான காரியம் எதுனா, அவ ஆலயத்துக்குள்ள வந்தாள். அவ ஆலயத்துக்குள்ள வந்தான். வரும்போது அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த வருஷம் வா, உனக்கு ஒரு சுகமாகும். இப்ப வருஷம் வந்தாச்சு, 3 வருஷம் ஆச்சு, பாஸ்டர் சுகமாகல. திரும்பி வந்தா, நிறைய சத்தியத்தை கேட்டா, சுகமாகல. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த பாஸ்டர், சர்ச் பாஸ்டர் சொல்லிட்டாரு, இல்லம்மா, இது குணப்படுத்த முடியாத வியாதி. அதனால நீ கடைசி வரைக்கும் இந்த வியாதியோட, இந்த பலவீனத்தோட நீ வந்துரு. ஆண்டவர் சுகம் தருவாரு, நம்பிக்கையா இரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவ வாழ்க்கையுடைய பகுதியில பிரச்சனையுடைய பகுதி எவ்வளவு ஆழத்துடைய பகுதி இருந்தாலும், அந்த பூமியுடைய பகுதி மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று இருந்துச்சு, என்னைக்காகிலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை. ஒருவேளை பல வருஷமா ஒரு பிரச்சனையுடைய பகுதி உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை பல பிரச்சனையுடைய பகுதி உங்க வாழ்க்கைக்குள்ள அலமோதி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை கடனுடைய பகுதி பிரச்சனையுடைய பகுதியில சிக்கிக் கொண்ட நபராக இருக்கலாம். அல்லது கடன் வாங்கிவிட்டு கடன்
அல்லது என் வாழ்க்கையுடைய இந்த பலவீனம் மாறுவதற்கு ஊரெல்லாம் இருக்கிற கோயிலெல்லாம் தேடிட்டேன், ஊர்ல இருக்கிற பூஜாரி எல்லாம் தேடிட்டேன், எனக்கு சத்தியம் இல்லை அப்படின்ற நிலைக்குள் வந்திருக்கலாம். இல்லையா? அவங்க ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிட்டு ரகசியத்தை சொல்லிட்டேன். சொன்னவங்க கேட்டாங்க, கேட்டுட்டு மாத்தவங்க கேட்கும் போது அழுதாங்க. அப்புறம் ஜெபம் பண்றேன்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் சமாதானமா இருக்கும் போது என் பலவீனத்தை சொல்லல. என்னைக்கு என் மனசு உடஞ்சு சமாதானத்துடைய பகுதி, கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி பிரச்சனை வந்துச்சோ, அன்னைக்கு நான் சொன்ன பலவீனத்தை இன்னைக்கு புறமுதுல சொல்லி என்ன குத்திட்டாங்க. நான் அவமானத்தோடு இருக்கிறேன், வெட்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை. எசாயா 61:4 சொல்லப்படுகிறது. வாசிப்போமே. அது எசாயா 61:4. சீக்கிரமா வாசிப்போம். அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்ததை கத்தி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து பாலான பட்டணங்களை இப்ப என்ன கவனிக்கணும். ஒருவேளை எல்லாமே பாலா போச்சு சார், நம்பிக்கையே இல்லாம போச்சு சார், இல்ல லைஃப்ல இது தேராது சார் அப்படின்னா, ஏசப்பா பாலாய் போனதை அவர் சரி பண்ணுங்க. காலவெளியில் ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். அவர் பாலாய் போனதை இந்த காலவெளியில சரி பண்ணுகிறவரா இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். அவர் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போதுதான் மாப்பிள்ளை குடிக்காத மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியும். ஆலயத்துக்கு வர்ற ஆளை பார்த்துதான் சொல்ல முடியும். அக்கா உன் வீட்டு காரியத்தை பாருக்கா, மற்றவங்க வீட்டு காரியத்தை பார்க்காதக்கான்னு சொல்ல முடியும். ஆலயத்துக்கு வரும்போதுதான் நான் கடன் வாங்குறேன்ல, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க யோசிக்க மாட்டேங்கிறியே. கடன் வாங்குறதே பாவம். கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்காம இருக்கல, நீ துன்மார்க்கனா இருக்கல்ல, துன்மார்க்கனுக்கு ஏசப்பா செவி கொடுப்பது இல்லை. எங்க நடக்கிற பிரயர் மீட்டிங் அண்ணா வந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு தொழில் செய்ய போறேன். நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், மேட்டுப்பாளையத்தில் என்ன தொழில் செய்ய போறீங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்டாரு. அப்போ அந்த பெண்மணி தீர்க்கதரிசி அந்த பெண்மணி சொன்னா, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்ப நான் சொன்னேன், பிரதர் நீ ஆயில் பிசினஸ் பண்ணி படைச்சுக்குவாரு. அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா 10 லட்சம் ரூபா லோன் வாங்குறதுக்கு போனாரு. நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன், எப்பா ராசா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்குறதுக்கு யார் சொன்னா? ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணு, சின்னதா பண்ணி பெரிதாய் மாற்றுவதற்கு உதவி நடக்கும். பாருங்க, வெளியில உள்ள ஆடு கேட்டுச்சு, ஆனா சபைக்குள்ள வந்தாலும் கேட்கல. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? லோனை வாங்கினாரு, பெரிய கடையில போனாரு, அவர் நினைச்சபடி ஓடல. இப்போ
சபைக்குள்ள இருக்கிறவங்ககிட்டயே கடன் வாங்கிட்டாரு. இப்ப சபையை விட்டு நின்றுட்டாரு. சபைக்குள்ள 3 காரியம் பண்ணக்கூடாது. இந்த பெண்கள் குழுல மகளிரா இருக்கிறவங்களாம் கவனிக்கணும். ஊக்குனர் பரவதியா இருக்கிறாள், புருஷனுக்கு அடங்கவே அடங்காது. நிறைய ஊக்குனருக்கு நினைக்கிறேன், நிறைய முறைக்கிறாங்க. ஒண்ணு, சபையில இருக்கிற மக்கள் சபைக்குள்ள கடன் வாங்க கூடாது. உலகத்தான் சொல்றான், கடன் அன்பை முறிக்கிறது. சபையில வந்து கடன் வாங்கணும், உறவை முறிச்சிடும். 2வது பகுதி ஒண்ணு, கடன் வாங்கக்கூடாது. சபைக்குள்ள கடன் கொடுக்கறது வாங்குறது செய்யக்கூடாது. 2வது பகுதி அடுத்தவங்க வாழ்க்கையுடைய பகுதியில நுழைஞ்சு பார்க்கக்கூடாது. 3வது பகுதி ரொம்ப முக்கியமானது. என்னதான் குத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் உங்களை குத்தி பேசாம ஊர்ல இல்ல ஆளு குத்தி பேச முடியும். நான் அந்த பக்கம் போனேன், உங்களை பார்த்தா புதுசா இருக்கு அப்படின்னாரு. நானும் பார்த்தோன்னே உங்களை பார்க்கும்போது எனக்கும் புதுசா இருக்கு அப்படின்னு. நான் அங்க இருக்கிற கோயிலுக்கு பேச வந்திருக்கிறேன். கோயிலுக்கா?